என்ன சபரி செட்டப்லாம் வேற மாதிரி இருக்குது. திருப்பதி சாமி ஃபோட்டோ இருக்குது. என்னென்ன சம்திங் ஏதோ குச்சிமா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே இது வந்து ஒரு புது செட்டப் தான். இந்த வீடியோக்கோசரம் எக்ஸ்பெஷலி இது ஃபார் திஸ் வீடியோ. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி வெளியிட்டிருக்கிறாரு. தேர்தல் பிரச்சாரத்தை முன்னிட்டு 2026ல் நான் முதலமைச்சர் ஆகியே தீருவேன். நான் முதலமைச்சர் ஆகணும். மக்களுக்கோசரம் இந்த சலுகையை நான் தரேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அனைத்து ஆண்களும் பேருந்துகளில் டவுன் பஸ்ஸில் ஃப்ரீயாக போய்க்கலாம். இப்போ எப்படி கட்டணமில்லா மகளிர் பேருந்து சேவை இருக்குதோ, இனிமேல் ஆண்களும் ஃப்ரீயாக போய்க்கலாம். எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. சல்யூட் சார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இதுக்கு அடுத்தபடி அடுத்து ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாரு, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன ஒரு முக்கியமான விஷயம், மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ரேஷன் கார்டுலேருந்து ரேஷன் கடை மூலிமா வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வரவு வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, இனிமேல் அந்த பணம் வந்து 1000 இல்லை 2000 கொடுக்கப்படும். இப்படி வச்சா ரெட்டலையா, இப்படி கொடுத்தா 2000. இனிமேல் நாங்கள் உங்களுக்குலாம் 2000 பணம் கொடுக்குறோன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இதுவுமே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிரடி மாற்றங்களாக வந்துட்டு இருக்கோம். என்ன அதிரடி மாற்றம், மக்களுக்கோசரம் இலவச சலுகைகள். நாங்கள் உங்களுக்கு அதை தரோம், நாங்கள் உங்களுக்கு இதை தரோம், நாங்கள் உங்களுக்கு இதை செய்கிறோம், நாங்கள் உங்களுக்கு அதை செய்கிறோம், நாங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான், நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விதமான சலுகைகள் அப்படிங்கிறது மக்களை தேடி வரும். ஓகே, தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவே 2000 தரங்கிறாரு அப்படின்னா, ஸ்டாலின் ஐயா அவர்களும் தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் அவரும் நானும் 2000 கொடுக்குறேன்னு சொன்னால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, 2 பேருமே ஓட்டு தான் கொடுக்குறேன்றாங்க. நம்ம யாருக்கு ஓட்டு போட்டா என்னன்னு சொல்லி யாரோ ஒருத்தருக்கு போடுவாங்க. ஸோ இப்போ வந்து முதலமைச்சர் எந்த ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கிறாரு, ஆண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லி இவர் சொல்லிட்டாரு. அப்படிங்கும் பொழுது இதை விட ஒரு சலுகையை அவர் சேர்த்து தான் சொல்லி ஆகணும். இப்போ இவர் 2000 கொடுக்குறேன்னு சொன்னாரா மகளிர் உரிமை தொகை, இவர் ஒரு 500 ரூபாய்க்கு சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லணும். எப்படி, இவர் 2000 கொடுக்குறேன்ட்டாரு, நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு சேர்த்து கொடுத்தா தான் நம்மளுக்கு மரியாதை. இது எப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு பொருளை ஏலம் எடுப்பாங்க இல்லையா, ஒரு பொருளை ஏலம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒரு ரேட் சொல்லி ஏலம் எடுக்கிறாரு அப்படின்னா, அவரை விட நான் ஒரு தொகை அப்படிங்கிறது அதிகமாக சொன்னோம்னா தான் எனக்கு அந்த பொருள் கிடைக்கும். அதே மாதிரி இவரும் அதே வேலை தான் சொல்லியிருக்கிறாரு, நானும் அதே வேலை தான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு சொன்னவங்களுக்கும் மட்டும்தான் வந்து அந்த பொருள் அப்படிங்கிறது போய் சேரும். ஏலத்தோடைய சட்டம் அப்படிங்கிறது அதை தான் சொல்லுது. நான் அவரை விட 1 ரூபாயாச்சும் அதிகமாக சொன்னோம்னா தான் அந்த பொருள் அப்படிங்கிறது எனக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே ஒவ்வொரு சலுகைகளாக வாரி வழங்குறாங்க மக்களுக்கோசரம். இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் பயந்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பயந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, பயந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறத விட யோசிச்சாங்க. என்ன யோசிச்சாங்க, கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது 1948, 1950 குடியரசானோம். கிட்டத்தட்ட 1950லேருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட சராசரியாக 70 வருஷமாக இருந்த தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் தொகை அப்படிங்கிறது 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட 70 வருஷமாக ஆட்சி செஞ்சவங்கலாம் சேர்த்து 5 லட்சம் கோடி கடன் இருந்திருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்தில் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிற விகிதத்தில் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஒரு கணக்கு பண்ணி வாங்கியிருக்கிறாங்களா என்னமோ தெரியல. இப்போ பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன நினைப்பாரு, அப்போ ரெட்டலை கட்சியோட சேர்ந்த பொதுச் செயலாளர் அவர் என்ன நினைப்பாரு, போடா என்னடா இப்போ யார் என்ன கேட்குறா, அவங்க 70 வருஷமாக வாங்கின கடனை விட ஒரு 50,000 கோடி சேர்த்து அவங்க கடன் வாங்கிட்டாங்க. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடியே கடன் வாங்கிட்டாங்க. இதுவே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னா, நாம் இலவசம் கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம், மக்களுக்கோசரம் தானே செய்கிறோம், நாம் ஜெயிச்சே ஆகணும். அப்படிங்கும்போது நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே என்ன தோணும், அப்படி ஒரு இது வரும். இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்குது. இந்த கடன்லாம் யாருக்கு போய் சேரும், என் தலையிலையும் உங்கள் தலையிலையும் தான் வந்து விடியும்.